அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, சர்வதேச விண்வெளி மையத்தில் 290 நாட்களாக தங்கியிருக்கின்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோரை பற்றியும் அந்த நிகழ்வை பற்றியும் ஒரு சில குறிப்புகளை பார்க்கலாம். இவர்கள் 2 பேரும் ஜூன் 5ஆம் தேதி 2024 அன்று நாசாவின் தலைமையிடமான புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து போயிங் ஸ்டார் லைனர் விண்கலம் மூலமாக அந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றார்கள். சுமார் 8 நாட்கள் மட்டுமே அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்குவதற்காக அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் அவர்களால் திரும்ப வர முடியவில்லை. தற்போது இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை பற்றி பார்ப்போம். இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் மேலே உள்ளது. இந்த சர்வதேச விண்வெளி மையம் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் 8,50,000 கோடி செலவில் 2000ஆம் ஆண்டு முதல், அதாவது 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2000ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது. இந்த விண்வெளி நிலையம் அமைய 42 ராக்கெட்டுகளில் பொருட்களை கொண்டு சென்று 6 விண்வெளி வீரர்கள் இணைந்து அமைத்தார்கள். இந்த விண்வெளி நிலையத்தின் நீளமானது 356 அடி மற்றும் அகலம் 240 அடியாகவும் உள்ளது. இதனுடைய எடை பார்த்திங்கன்னா 4,19,725 கிலோ ஆகும். இந்த விண்வெளி நிலையம், சர்வதேச விண்வெளி நிலையம் 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் 90 நிமிடங்களில் பூமியை சுற்றி வருகிறது. அதாவது 1.5 மணி நேரத்தில் பூமியை சுற்றி வருது. தற்போது இந்த நம்ம வசிக்கின்ற இந்த பூமியோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 12,756 கிலோமீட்டர். மேலும் நம்ம பூமியானது தன்னைத்தானே 1,670 கிலோமீட்டர் வேகத்தில் 1 மணி நேரத்திற்கு சுற்றி வருகிறது. இப்படி பார்க்கும்போது இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் 24 மணி நேரத்தில் 16 சூரிய உதயங்களையும் அஸ்தமனங்களையும் இவர்கள் பார்ப்பார்கள். இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் 6 பேர் மட்டுமே தங்கலாம். 6 படுக்கை அறைகளும் 2 கழிப்பறைகளுமே உள்ளது. மேலும் இங்கு தங்குவது என்பது மிகவும் சவாலானது. புவியீர்ப்பு விசை இல்லாததால் எப்போதும் இவர்கள் மிதந்து கொண்டே இருப்பார்கள். மேலும் கிட்டத்தட்ட 290 நாட்கள் இவர்கள் அந்த விண்வெளி மையத்தில் தங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான உணவானது ஆளில்லாத ராக்கெட்டுகள் மூலமாக டின் மற்றும் பாக்கெட்டுகளில் கொண்டு செல்லப்படுகிறது. இவர்களுக்கு தேவையான மின்சாரமானது 90 கிலோவாட் வரை அங்கே உள்ள சோலார் தகடுகள் சூரிய ஒளியின் மூலமாக தயாரிக்கப்படுகிறது. அங்கு அவர்கள் ஸ்பேஸ் வாக் என்ற நிகழ்ச்சியை நடத்துவார்கள். அதாவது 100 மீட்டர் முதல் 200 மீட்டர் வரை எதையாவது பிடித்து கொண்டு அந்த விண்வெளி நடைப்பயணத்தை மேற்கொள்வார்கள். இதுவரை 274 முறை ஸ்பேஸ் வாக் செய்துள்ளார்கள். இவர்களை மீட்பதற்காக எலான் மாஸ்க் என்ற பிரபல தொழிலதிபர், அந்த எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் அவர்கள் குரு டிராகன் 10 ஸ்பேஸ் 10X விண்கலத்தை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டு ஸ்பேஸ் 10 குரு டிராகன் 10 விண்கலமானது மார்ச் 15ஆம் தேதி காலை கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து அமெரிக்காவை சேர்ந்த ஆனி மெக்லைன் நிக்கோலாயஸ், ஜப்பானை சேர்ந்த டக்குயா ஒனிஷி, ரஷ்யாவை சேர்ந்த கிரில் பெஸ்கோவ் ஆகிய 4 விண்வெளி வீரர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டது. சுமார் 24 மணி நேர பயணத்திற்கு பிறகு 16ஆம் தேதி காலை 11:15 மணிக்கு இந்திய நேரப்படி சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தது. சாதாரணமாக 400 கிலோமீட்டர் நம்ம பஸ்லேயோ அல்லது கார்லேயோ செல்லும்போது 6 முதல் 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் ஆகும். ஆனால் இது காற்று மண்டலத்தை தாண்டி, வளிமண்டலத்தை தாண்டி செல்ல வேண்டும், புவியீர்ப்பு விசையை தாண்டி செல்ல வேண்டும் என்பதால் அதிக நேரம் அதற்கு தகுந்த சூழலை ஏற்படுத்தி கொண்டுதான் செல்வார்கள். இந்த இருவரும், சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோர் ஆகிய இருவரும் 18 அல்லது 19ஆம் தேதி மார்ச் பூமி திரும்புவார்கள் என்பதும், இவர்கள் இருவரும் நல்லபடியாக நாடு திரும்ப வேண்டும் என்று உலகத்தில் உள்ள அனைவரும் பிரார்த்திக்கிறார்கள். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 19 அன்று குஜராத் அகமதாபாத்தில் தீபக் பாண்டியா என்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருக்கு மகளாக பிறந்தார். இவரைப் போலவே கல்பனா சாவ்லா என்பவரும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பனாரஸிஸ் லால் சாவ்லா
என்பவருக்கு 17/3/1962 மகளாக பிறந்தார். இவரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் விண்வெளிக்கு சென்று திரும்பும்போது February 1, 2003 அன்று ஏற்பட்ட விபத்தின் மூலமாக இவருடன் சென்ற 7 பேருடன் அகால மரணம் அடைந்தார். அவர்கள் வந்த விண்கலம் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியானது காற்று மண்டலத்துடன் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக விபத்து ஏற்பட்டு அவர்கள் மரணமடைந்தார்கள். இப்போது இவர்கள் இருவரும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோரை திரும்பியவுடன் அவர்கள் உடலில் நீர் சத்து குறைபாடு மற்றும் கலோரி அதிக வெப்பத்தின் காரணமாக நீர் சத்து மற்றும் கால்சியம் குறைபாடு ஏற்படும். எனவே அவர்கள் அதிக எலக்ட்ரோலைட்டுகள் உணவை எடுத்துக்கொண்டு முறையான ஓய்வையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் பணிக்கு திருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற தகவல்களை பெறுவதற்கு என்னுடைய கலாம் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.